ಮುಷ್ಯವಾಗನ ಮೋದಗಸ್ತ ಸಾಂಬರಗರಣ ವಿಲಂಬಿತ ಸೂದ್ರ ವಾಮನ ರೂಪ ಮಹೇಶ್ವರ ಬುದ್ರ ವಿಘ್ನ ವಿನಾಯಕ ಪಾದನಮಸ್ತೆ. ಜೈ ಗಣೇಶ ಪಾಹಿಮಾಂ ஸ்ரீ கணேஷ ரக்ஷமாம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சனி வக்ர நிவர்த்தி 17/11/2025 6/3/2026 வரலும் உண்டான காலகட்டம். சரி சாமி, இவ்வளவு நாளாக அதாவது சனி வக்ர நிவர்த்தி வக்ரம் எல்லாமே சொல்லிட்டே இருக்கீங்க, எங்களுடைய பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும்? இப்போ சனி வக்ர நிவர்த்தியாகிறது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். சக்தி ஜோதிட குழு உங்களுக்கு ஒரு மாத பலன்களையும் வருட பலன்களையும் கிரகச்சாரங்கள் வருஷ கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாவற்றையும் சொல்லிட்டு வரும். இப்போது சனி வக்ர நிவர்த்தியை பற்றி அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் ஆகிய நானும் ஐயா ஹரிஹர சர்மாவும் 2 பேரும் சேர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சனி வக்ர நிவர்த்தி எந்த இடத்துல வக்கரமாக இருந்தார், எந்த இடத்துல வக்ர நிவர்த்தி ஆகிறார், இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரும், சனியினுடைய பார்வை எப்படி இருக்கும், இது பொதுவாகவே எப்படி இருக்கும், மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத பற்றி அந்த கோச்சாரம் எப்படி இருக்குன்றத ஐயா ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க. நமஸ்காரம். இப்போ மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம எப்போதுமே பலன்கள் சொல்கிறோம். மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்றது சற்றேறக்குறைய 2.5 வருஷத்துக்கு சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசி கடக்கக்கூடிய காலகட்டங்கள். அதுக்கு அடுத்தது ராகு கேது பகவான் சற்றேறக்குறைய 1.5 வருஷம் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசி கடக்கக்கூடியது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 360 நாளில் குரு அவர்கள் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அப்படி பார்க்கும்பொழுது இப்போ இந்த சனி வக்ர நிவர்த்தி சனி பகவானை பொறுத்தளவுக்கு டிசம்பர் 2023 வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் நம்ம இப்போ எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். டிசம்பர் 2023 அவர் பெயர்ச்சி அடைஞ்சார். எங்கேருந்து பெயர்ச்சி அடைஞ்சார்? மகர ராசியிலேருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சி அடைஞ்சார். இதுக்கு நடுப்புற இதில் 2 வக்ரம் வந்துச்சு, 2 வக்ர நிவர்த்தியும் வரும். அது என்ன சாமி வக்ரம்னா என்ன, வக்ர நிவர்த்தினா என்ன? சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து 5ஆம் இடத்துல சூரியன் வர்றது வக்ர ஆரம்பம். சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து 9ஆம் இடத்திற்கு சூரிய பகவான் வர்றது வக்ர நிவர்த்தி. அது என்ன வக்ர நிவர்த்தி? வக்ரம் அப்படின்னாக்க பலம் இழந்தது, ரிட்ராகேஷன், பின்னோக்கி செல்லக்கூடியது. அப்போ சனி பகவானை பொறுத்தளவுக்கு பின்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டங்கள் அவர் கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களையும் கெடுக்கக்கூடிய நல்ல பலன்களையும் தன்மையும் குறைப்பார் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. வக்ரம் ஆகக்கூடிய காலகட்டங்களில் அவர் செயலற்ற தன்மையில் இருப்பார். அப்போ அந்த செயலற்ற தன்மையில் இருக்கும் பொழுது அவர் கொடுக்கக்கூடிய கெடுபலன்களை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, நற்பலன்களையும் குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன ஒன்று சனி பகவானை பொறுத்தளவுக்கு லௌகீகத்தில் உள்ள வாழ்க்கையில் உள்ள இன்பங்கள் அத்தனையும் கொடுப்பாரு, பட் சின்ன சின்ன ப்ராப்ளங்களையும் கொடுப்பாரு. அப்போ அதை தாங்கக்கூடிய தன்மை நமக்கு வேணும். சனிக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்கு, வேற எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாது. ஏன் அப்படின்னாக்க நியாயவான், சத்தியவான், தர்மவான். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்க ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு குரு தசையிலையும் ராகு தசையிலையும் நேர்மையான முறையில் சம்பாதிச்சிங்க அப்படின்னாக்க அது சனி தேசையில் தங்கும் அப்படின்றது ஒரு வாது உண்டு. அதே போல் குரு தேசையில் தப்பான முறையில் சம்பாதிச்சிட்டாக்க அது அடுத்து வரக்கூடிய சனி தேசையில் அதை காட்டி கொடுத்துருவார். அதே போல் ராகு தேசையில் 2வது வருமானத்தை கூட்டுவாங்க, ஆனால் திருப்பி அடுத்து வர குரு தேசையில் காமிச்சு கொடுத்துருவாங்க. அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லை. சனி கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது அப்படின்றா நம்மளுடைய வேதத்தில் ஒரு அங்கமான ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு மேஷம் முதல் மீனம் வரணும் எத்தனை நாள் அப்படின்னாக்க 17/11/2025 திங்கட்கிழமை சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். எந்த நட்சத்திரத்தில்? புரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில். அதுக்கு அடுத்தது அவர் மாறக்கூடிய காலகட்டங்கள், அதாகப்பட்டது கும்பத்தை விட்டு மீனத்துக்கு போகக்கூடிய காலகட்டங்கள். அதுக்கு பேர் பெயர்ச்சி அப்படின்னு பேர். நம்ம இப்போ சொல்கிறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கப்படி 6 மார்ச் 2026 அன்னைக்கு
மீன ராசிக்கு போகிறாரு. அப்போ அந்த மீன ராசிக்கு போகக்கூடிய இடைப்பட்ட காலகட்டங்கள் அப்படின்றது சற்றேறக்கூடிய 110 நாள் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ இந்த காலகட்டங்கள் 2.5 வருஷம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் அஷ்டமத்து சனி அப்படின்றது கர்க்கடகத்துக்கும், அர்த்தாசிரம சனி அப்படின்றது விருச்சிகத்திற்கும், அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மகரம், கும்பம், மீனத்துக்கு 7.5 சனி. அப்போ இந்த கடந்த காலகட்டங்களில் இந்த 5 ராசிக்காரங்களும் அதிகமாக பாதிக்கப்பட்ட ராசிகள். 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாசிரம சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி, விரயச்சனி அப்படின்றது அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த சனி வக்ரம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்களில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன நற்பலன்களை செய்வாங்க அப்படின்றத பற்றியும், இந்த எளிய பரிகாரங்கள் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு சனிக்கெல்லாம் பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமான பலன்கள்லாம் பரிகாரங்கள்லாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. எளிய பரிகாரங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது சனி பகவான் மகர கும்ப ராசிகளுக்கு அதிபதியானவர், மேஷத்தில் நீச்சமாகவும் துலாத்தில் உச்சம் பெற்றும் இருக்கக்கூடிய ஒரு கிரகம். இந்த சனி பகவானுக்கு கொடுத்த காரகத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் உங்களுடைய ஆயுளை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடியவர் சனி. அதே மாதிரி ஜீவனம், நீங்கள் எந்த வகையில் உங்களுடைய டே டு டே லைஃப், அதாவது உங்களுடைய உத்தியோகம், உங்களுடைய தொழில் என்ன மாதிரியான அனுபவத்தை கொடுக்கும். அதனால் சனியினுடைய மாற்றம் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் மாற்றம் வரும், உங்களுடைய உடல் நலத்தில் பின்னடைவை கொடுக்கும், இந்த மாதிரி விஷயங்களை செய்யும். அது தவிர பார்த்தோம்னா சனி பகவான் 6, 8, 12 இந்த இடத்துக்கெல்லாம் ஆதிபத்தியத்தை வச்சு கொள்ளக்கூடியவர். அதனால் இவர் சனி பகவான் சொல்லும் பொழுது அவர் என்னென்ன பிரச்சனைகளை கொடுப்பார், உடல் நலத்தில் என்ன கேடுகளை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது கழிவு பாதைகளில் உபாதைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன், இந்த ஃபீக்கல் மேட்டர்ஸ், அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள், கிட்னி பிரச்சனைகள், கிட்னி ஸ்டோன் வரக்கூடியது, கிட்னி செயலிழந்து போகக்கூடியது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். எலும்பு தேய்மானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிரச்சனைகள், அதாவது சனி பகவானால் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்களேனால் எலும்பு தேய்மானம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பல்லு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த சனி பகவானுக்கு என்னென்ன எளிய பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா, சனி பகவான்னு சொல்லக்கூடியவர் இந்த கீழ்த்தட்டு மக்களில் ஒருவராக சொல்லப்படுகிறார். சனி உச்சமோ ஆட்சியோ பெற்றிருந்தால் பார்த்தீங்கன்னா கீழ்த்தட்டு மக்களினுடைய ஆதரவு மிகவும் அதிகமாக இருக்கும். பொதுவாகவே அந்த அரசியலில் பார்த்தீங்கன்னா பெரிய பொசிஷனுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் சனியினுடைய ஆட்சியோ உச்சமோ இருந்தால் மட்டுமே அவர்களால் மக்களை திரட்டி கொண்டு மேலிடத்தில் நிற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சனி பகவானுடைய திசை வரும்போது பார்த்தீங்கன்னா சில பெரிய அரசியல்வாதிகள்லாம் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்கிறதாவே ஜோதிடத்தில் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ ஜோதிடத்தில் பார்த்தீங்களேன்னா சனி பகவானுக்கு காகத்தை குறித்து சொல்கிறாங்க. அதனால் காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது ஒரு எளிய பரிகாரம். சனிக்கிழமை சுடசாதம், அதாவது புதுசாக செஞ்ச சாதத்தை காகத்துக்கு வைக்கிறதன் மூலியமாகவும், எள்ளு, அதாவது பித்ருக்கள் இல்லாதவங்க, தாய் தகப்பனார் இல்லாதவங்க எள்ளு 2 சேர்த்து அதோட வைக்கிறதன் மூலியமாகவும் உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் எல்லாமே நிச்சயமாக போகும். அதோட பார்த்தலையானால் விநாயகர் இல்லைன்னா ஆஞ்சநேயர், இவங்க 2 பேருமே சனியை, அதாவது எல்லா கிரகங்களையும் கட்டினவர்கள்னு சொல்லக்கூடியவர்கள். அதனால் இவர்கள் 2 பேரையும் விடாமல் வழிபட்டு வரும் பொழுது கண்டிப்பாக சனியினுடைய தொல்லைகள் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எள்ளு தானம் கொடுக்கறது, நல்லெண்ணெய் தானம் கொடுக்கறது, இரும்பு தானம் கொடுக்கறது, அது தவிர லோயர் லேபர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உடல் உழைப்பு செய்யக்கூடியவர்கள், அதாவது எப்படின்னா இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன், இது வீடு உடைக்கிறது, டெமாலிஷன் பண்ணுறவங்க, அது தவிர வண்டி வாகனங்கள் ஓட்டுறவங்க, எர்த்து மூவர்ஸ், அந்த மாதிரி பெரிய வண்டிகளை ஓட்டுறவங்க, உடல் உழைப்பில் இந்த மண் கொத்துறவங்க, பள்ளம் நோண்டுறவங்க, ரோடு போடுறவங்க, ரோடு கான்ட்ராக்ட் போடுறவங்க, இவங்களெலாம் பார்த்திங்கன்னா உடல் உழைப்பில் செய்கிறவங்க. அவங்களுக்கு இரும்பு சம்பந்தமான, அதாவது பாண்டு இல்லைன்னா மண்வெட்டி, கடப்பாறை, இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி தானம் கொடுக்கறது ஒரு நல்ல விசேஷத்தை கொடுக்கும். பொதுவாகவே பார்த்திங்களேன்னா இந்த பேரிச்சம்பழம், அதுக்கப்புறம் நாவல் பழம், இந்த மாதிரியான விஷயங்கள், அதே பாவக்காய், அது தவிர இந்த சனிக்கு உண்டான எள்ளு, நல்லெண்ணெய், இது எல்லாம் தானம் கொடுக்குறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி
சனிக்கிழமை அன்னைக்கு விநாயகர் கோவில்லையோ ஆஞ்சநேயர் கோவில்லையோ தயிர் சாதம் தானம் கொடுக்கறதன் மூலியமாக, அதாவது சாமிக்கு கொடுத்துட்டு எல்லாருக்கும் விநியோகம் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் சனி பகவானால் அது நிச்சயமாக சூரியனை கண்ட பனி போல நிச்சயமாக போகும். சரி ஐயா, என்னால் வெளியில் கூட போக முடியல, என்னால் நான் என்ன தான் பண்ண முடியும்னு தெரியல, நான் பக்கத்தில் கோவில்கள்லாம் போய் கூட என்னால் எதுவும் தான தர்மம்னாலும் பண்ண முடியாது, நான் ரொம்ப வயசானவன், என்னால் என்னவும் பண்ண முடியல, ஏதாவது எளிய காயத்ரி மந்திரம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா ஐயா கிட்ட கேட்போம். ஐயா எளிய காயத்ரி மந்திரம் இந்த சனி பகவானுக்கு சொல்லும். எப்பொழுதுமே சரணாகதி தத்துவம் அப்படின்றது சனீஸ்வரனுக்கு ரொம்ப பிடிச்சது. யாரால் ப்ராப்ளமோ அவங்கள்ட்ட சரணாகதி அடையிறது. அப்போ அந்த சனியுடைய காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியாத், இதை எப்பொழுதுமே சூரிய உதயத்துக்கு அப்புறம் குறைஞ்சது ஒரு நாளைக்கு 8 ட்ரிப்பு, சனி பகவான் அப்படின்னா எண்ணிக்கை 8 ட்ரிப்பு சொல்லணும். அதுவும் பார்த்திங்கனாக்கா சனிக்கிழமையில் சனி ஹோரையில் காலையில் 6 to 7 இந்த சனி காயத்ரியை சொல்லணும். இந்த சனி காயத்ரியை சொல்லி அவர்கிட்ட சரணாகதி அடையும் போது எளிய பிரச்சனைகள் எல்லாமே எப்படி சூரியனை கண்டுவிட்டு பனி விலகுது அதே மாதிரி விலகும். அப்போ இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு பண்ணலாமா? இது ஒரு சில இதில் சொல்லுவாங்க, பிள்ளையாரோடைய இது முருகனோட இதுன்ட்டு. முருகன் உலகத்தை சுற்றிட்டு வரணும் பாரு, பிள்ளையார் என்ன பண்ணுவார், தாய் தந்தையே உலகம், உலகமே தாய் தந்தை அப்படின்ட்டு. அதேமாரி இந்த எளிய பரிகாரம், இந்த காயத்ரி மந்திரத்தை நாங்கள் எங்களோட இந்த யூடியூப்பில் ஸ்டில்லாகவே கொடுக்குறோம். அதையும் பார்த்து படிச்சுக்கங்க. ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியாத். மந்தம்னாக்க அவருக்கு கால் ஊனம், அதனால் மெல்லமாக செல்லக்கூடிய கிரகங்கள். அதே போல் ஊனமுற்றவங்களுக்கு இந்த இரும்பு கைத்தடி, மொபைல் பண்ணுற இந்த வாக்கிங் இது எல்லாமே வாங்கி கொடுக்கலாம். இந்த காயத்ரியும் சொல்லலாம். இதுக்காக நீங்கள் எந்த விதமான சிரமமும் பட வேண்டாம். வீட்டில் இருந்துக்கிட்டே இதை செய்யும்பொழுது ஒவ்வொரு முன்னேற்றமாக உங்களுடைய வாழ்க்கையில் வரும். சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லை. சனி கெடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. சூரியனுடைய புத்திரன் சனி பகவான். அப்போ அந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு சரணாகதி அடைஞ்சோம் அப்படின்னாக்க வாழ்க்கையில் வெற்றி கிடைக்குமா? கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தது மேஷத்திலிருந்து மீனம் வரையிலும் இந்த சனி வக்ர நிவர்த்தி கிட்டத்தட்ட 110 நாள். இந்த 110 நாளும் எந்தெந்த ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் கொடுக்க போகிறாரு, என்னென்ன கெடுபலன்கள் கொடுக்க போகிறாரு அப்படின்றத பார்ப்போமா? துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். பொதுவாகவே பார்த்தீங்களேனால் ரிஷபம், துலாம் இந்த 2 ராசிக்காரங்களுக்கும் சனி பெரிய யோகக்காரகர். ஏன்னா ஒரு கோணத்தின் அதிபதி. அதாவது ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா 9, 10க்கு அதிபதி, துலாத்துக்கு பார்த்தீங்கன்னா 4, 5க்கு அதிபதி. ஒரு கோணத்திற்கு அதிபதி. அதனால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியவர் சனி. அதனால் எந்த ஒரு காலகட்டத்திலும் சனி பகவானால் பிரச்சனை இந்த 2 ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 கம்மி. சரி, இப்போ இந்த துலா ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். துலா ராசிக்காரர்களுக்கு நான் அப்படி சொன்னேன்னா உடனே சார் ரொம்ப வருஷமாகவே நாங்கள் படாத பாடுபட்டுருக்கோம், ஏதாவது மாற்றம் வருவான்னு பார்த்துட்டே இருக்கோம், திருப்பி நீங்கள் வக்கரகதி ஆனதுலேருந்து எங்களுக்கு பெரிய அடிபட்டு போச்சு சார். உண்மையான பேச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 17/11/2025 ஒரு பெரிய மாறுதல் உங்கள் வாழ்வில் வரப்போகுது. இவ்வளவு நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்பு. குழந்தை பிராப்தி ஏற்படும். என்ன சார் இது, சனி 5ஆம் இடத்துல இருந்தாருன்னா குழந்தை பிராப்தி எப்படி சார் வரும்? 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் புத்திரஸ்தான அதிபதி. அந்த புத்திரஸ்தான அதிபதி கண்டிப்பாக புத்திரஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கும் பொழுது கண்டிப்பாக குழந்தை கொடுத்தே தீருவார். அதனால் இவ்வளவு நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். சரி, உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். இருந்தாலும் நிச்சயமான வெற்றி இலக்கு வரும். புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தேனால் திடீர் பணவரவு வரும். என்னடா இது பணவரவு திடீர்னு வரும்னு சொல்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்குறார். இருந்தாலும் குடும்பத்தில் சிறு சிறு பேச்சில் தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தேன்னா
குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தை வந்து சனி பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுடைய பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. முடிஞ்சவர்களும் பேசாமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. பேசாமே காரியத்தை சாதிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து இந்த துளாராசிக்காரர்கள் இப்போ இருப்பாங்க. அது தவிர குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பேச்சின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் பேசக்கூடியதை தவறாக புரிஞ்சுப்பாங்க, அதனால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் ஏன்னா தனஸ்தானம்னு சொல்லக்கூடியது பொருளை பொறுத்து பேசக்கூடியது எல்லாமே வந்து சனி கொடுத்துருவார். ஆனால் உயிர்காரகத்துவம்னு சொல்லக்கூடிய குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையுமே பிரச்சனையை கொடுத்துருவார். அதனால் வந்து பார்த்தோன்னா பணம் அதிகமாக வரும், குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பு இருக்கும். அதனால் பேசாமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. சரி, இந்த காலகட்டத்தில் துளாராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அவருடைய 7ஆம் இடத்தையும் பார்க்குறார், 11ஆம் இடத்தையும் பார்க்குறார். 7, 11 பார்வைகள் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும்? அது தவிர இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஒருவேளை தசாபுக்தி சரியில்லைன்னா என்ன எளிய பரிகாரங்கள் இந்த கோச்சாரம் நல்லபடியாக இருக்கிறதுக்கு பண்ணலாம் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். நல்லா அற்புதமாக சொன்னீங்க. துளாராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். இந்த துளாராசியை சேர்ந்த நண்பர்கள் நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. குலதெய்வ வழிபாடுக்கு கிளம்பும்போது ஏதாவது ஒரு தடையும் தாமதமும் வந்துக்கிட்டு போக முடியாமலே இருந்துச்சு. அப்படி ஏற்பட்ட இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த 110 நாளில் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும். அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. ஒரு வீட்டில் குலதெய்வ வழிபாடும் பித்ருக்களுடைய ஆசீர்வாதமும் இருந்தால்தான் வீட்டில் எந்த விதமான சுபகாரியங்களும் நடக்கும்ன்றது ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. சரி, இதை தவிர சனி பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையாக உங்களுடைய ராசிக்கான 7ஆம் இடத்தை பார்க்குறார். 7ஆம் இடத்தை ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது, சனி பகவானை பொறுத்தளவுக்கு நின்ற இடத்தையும் பாழ் பண்ணக்கூடியவர், பார்த்த இடத்தையும் பாழ் பண்ணக்கூடியவர் அப்படின்றது சொல்லக்கூடியது. அப்போ ஆணாக இருந்தாலோ பெண்ணாக இருந்தாலோ கணவன் மனைவிக்குள்ளார அன்னெசரி ஆர்கியூமெண்ட், அன்னெசரி டிபேட் வேண்டாம். நம்ம வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம், ஜோவியலாக பேசிகிட்டு இருக்கோமோ அது நமக்கு பெரிய ப்ராப்ளங்களை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனி பார்க்குறதுனால ஒரு சில நேரத்தில் பிரிவினையை கூட கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ 17/11/2025 6/3/2026 வரலும் அது ஆணாக இருந்தாலோ பெண்ணாக இருந்தாலோ ஜோவியலாக பேசுகிறோம், கிண்டலுக்காக பேசுகிறோம், நீ எப்படி நான் அப்படின்னு ஒரு சில நேரத்தில் கேரக்டர் அசாஸ் பண்ணி பேசினா அது பிரிவினையை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருங்க. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லை, தொழில் பார்ட்னர்னாலையும் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவர் ஏற்கனவே உட்காந்தே சாப்பிட்டுட்டு இருப்பார், புது புது ஐடியாலாம் சொல்லுவார், ஆனால் முதலீடு போட மாட்டார். உங்களை முதலீடு போட சொல்லி உங்களை சிக்கலில் மாட்டி விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்னென்னு கேட்டிங்கன்னா ராகுவோடைய பார்வையும் அங்கே இருக்குது. ராகுக்கு எப்பொழுதும் விசேஷ பார்வை 3ஆம் பார்வை உண்டுன்றது ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அப்போ பிரம்மாண்டமாகும், உங்களை அம்பானி இறைஞ்சி கொண்டு போவோம், அதான் இறைஞ்சி கொண்டு போயிடலாம், நம்ம அப்படி பண்ணால் இப்படி பண்ணான்னு ஆசையை தூண்டி விடுவார். பட் ஆசையை தூண்டி விட்டுட்டு பெரு நஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த 110 நாளும் துளாராசியை சேர்ந்தவர்கள் பெரிய அளவுக்கு தொழிலில் முதலீடு பண்ணாமல் மூளையை மட்டும் வச்சுக்கிட்டு தொழில் பண்ணுங்கள். பார்ட்னரை ஃபுல்லாக நம்பாதீங்க. நீங்களும் கூட கூட இருந்து பண்ணும் பொழுது சிக்கல்களை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தோம்னாக்க லாபஸ்தானத்தை சதசப்தம பார்வையாக சனி பகவான் பார்க்குறாரு. இந்த லாபஸ்தானத்தில் ஏற்கனவே கேது பகவானும் இருக்கார். அப்போ லாபங்கள் நல்ல பொருளாதாரத்தில் கொடுத்துருவார், பொருள் கிடச்சிரும். ஆனால் உடல் நலத்தில் தொந்தரவு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தேவையற்ற அலைச்சல்கள், தேவையற்ற பதட்டங்கள், தேவையற்ற குழப்பங்கள் அத்தனையுமே இருக்கும். கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு குரு அதிசாரம் வாங்குறதுக்கு முன்னாடி மிதுனத்தில் இருந்துட்டு உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருந்தார். பொருள் வரவோட எந்த சங்கடமும் இல்லாமல் இருந்துச்சு, டிப்ரெஷனும் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ குரு வேறு இதுக்கு நடுப்புற அதிசாரம் வாங்கி வந்துட்டார், 4ஆம் இடத்துல கர்க்கடகத்துக்கு வந்துட்டார். அப்போ மென்டல் டிப்ரெஷன், மென்டல் டிஸ்டர்ப்டு கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அலைச்சல் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரத்தை கொடுத்துருவார், பட் உடல் நலத்தை முடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் அளவோடு இது பண்ணோம்னாக்க எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் அளவோடு இருந்துச்சுனாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சரி, இந்த ஒரு சில துளாராசி என்பவர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க எளிய பரிகாரங்கள், வீட்டிலேயே இருந்து செய்யக்கூடிய பரிகாரங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுடைய ஓரையான 6-7 இந்த சனியுடைய காயத்ரி ஓம் காக துஜாய வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியாத்
இந்த சனி பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை காலையில் 6 to 7 சனி ஹோரையில் குறைஞ்சது 108 முறை சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வருகின்ற பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் விலகும். சரி, இதை தவிர வேறு ஏதாவது செய்யலாமா? கண்டிப்பாக செய்யலாம். இப்போ நம்ம பொறுத்தளவுக்கு இதோடைய கன்க்ளூஷன் அப்படின்னாக்க, இந்த சனி வக்ர நிவர்த்தி துளாராசிக்காரங்களுக்கு என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் இந்த சட்டேறக்குள்ள 110 நாளைக்கு என்ன செய்ய போகுது அப்படின்றத நம்மளுடைய கேஎஸ் ஐயங்கார் அவங்க கன்க்ளூஷனாக கொடுப்பாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது துலா ராசியை பொறுத்தவரை பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். 5ஆம் இடத்துல சனி ஆட்சி பெற்ற போது பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. இருப்பினும் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரும். நண்பர்கள் மூலியமாகவும், அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதாவது கூட்டு தொழிலில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் அதீத முதலீடு செய்ய தேவையில்லை. கூட்டு தொழிலில் லாபங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா பண வரவு வரும்பொழுது கூட்டு தொழிலில் வார்த்தைகள் மிஞ்சி போகிறதுனால நிச்சயமாக பிரேக் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. உங்களுடைய குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா இந்த துலா ராசிக்காரர்களுக்கு 90 விழுக்காடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த காலகட்டத்தில், அதாவது சனி வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் கொடுக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய, ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.